என்ன என்ன நன்மைகள் அதன் மூலமாய் நமக்கு எல்லாம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சொல்லுங்க ஆமென். அல்ல கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாள். சாபமான சிலுவையை தன்மேல் சுமந்து போன இயேசு, சபிக்கப்பட்டவனுக்கு சிலுவை, சபிக்கப்பட்டவனுக்கு சிலுவை. இயேசு சபிக்கப்பட்டவராய் சிலுவையிலே தொங்கினார். 40 நாட்கள் உலகம் எங்கும் சாப்பிடாமல் உபவாசத்தில் தரித்திருந்து, லெந்து நாட்கள், கடைசி வாரம், பரிசுத்த வாரம், ஹோலி வீக் என்று சொல்லி இந்த பெரிய வெள்ளி அன்றைக்கு இயேசுவை கல்வாரி சிலுவையிலே அறிந்தார்கள். 7 மணி நேரம் இயேசு சிலுவையில் இருந்தார். 7 மணி நேரத்தில் 7 வார்த்தை பேசினார் என்று எல்லாம் பேசினோம். நேற்று எல்லாம் பூமி எங்கும் அமைதியா இருளா இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இயேசு உயிரோடு எழும்பினார் என்று சொல்லி கிறிஸ்துவ சமுதாயம் மாத்திரமல்ல, உலகம் எங்கும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஓ கல்லறையிலே may your soul rest in peace என்று சொல்லி போடவில்லை. அவன் அதை போட்டிருந்தாலும் ஆண்டவர் சொன்னபடியே 3வது நாள் உயிரோடு எழும்பினார். கரங்களை தட்டி சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹalleluya. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறை கட்டி காக்க முடியாது, ரோமர்கள் அடைத்து வைக்க முடியாது, பிலாத்து அவனுடைய வல்லமையை காட்ட முடியாது, ஏரோது தன்னுடைய செயலை காட்ட முடியாது, பரிசேயர்கள், ஆயக்காரர்கள், வேத பாடகர்கள், ஓ யூதர்கள், ரோமர்கள், ரோம அரசாங்கம் மீண்டும் இயேசுவை பிடிக்க முடியாது என்று சொன்னால் அவர் கொண்டு போய் அடக்கம் பண்ணப்பட்டார். சொன்னபடியே சொல்லுங்க, சொன்னபடியே, வார்த்தையை சொல்லுங்க, சொன்னபடியே சொல்லுங்க, சொன்னபடியே சொல்லுங்க ஹalleluya. கலிலியாவிலே சொன்னபடியே சொல்லுங்க ஆமென். எங்க ஒரு சில சொன்னா நடக்காது. இதோ வரேன் சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹalleluya. பிரசங்கத்துல சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஆமென். ஒரு சில சொன்னா நடக்காது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், கலிலியாவிலே நான் இருக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் வசனங்கள் அதிகமாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆனால் லூக்கா 24வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 2 ஸ்திரீகள் இயேசுவின் கல்லறை இடத்திலே போய் எட்டி பார்க்கிறார்கள். உள்ளே வைத்த இயேசு காணோம். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹalleluya. உள்ளே ஒருவரை வைத்தோம், உள்ளே நம்முடைய இரட்சகரை வைத்தோம். இந்த கல்லறையிலே ஒரு பெணமும் வைக்கப்படவில்லை. இதுதான் முதல் பெணம். அந்த பெணம் தான் இயேசுவின் பெணம். நல்ல கவனிக்க வேண்டும். அவர்கள் 2 ஸ்திரீகள் போய் எட்டி பார்க்கிறார்கள், கல்லறை காலியா இருக்கிறது. நல்ல கவனிக்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஏன் இந்த கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறேன்? இன்றைக்கு ஏன் இந்த ஆண்டவரை குறித்து நாம் ஆராதிக்கிறோம்? இன்றைக்கு ஏன் இந்த கோலாகால கொண்டாட்டம்? இன்றைக்கு ஏன் நமக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம், நிச்சயம்? ஏன்னு சொன்னால், சொன்ன இயேசு உயிரோடு எழும்பினார். சொல்லுங்க ஹalleluya. கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹalleluya. ஸ்திரீகள் போய் எட்டி பார்க்கிறார்கள், ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். இங்கே தானே அடக்கம் பண்ணார்கள். அதற்கு பின்பதாக 2 தூதர்கள் வந்து சொன்னார்கள், யாரை தேடுகிறீர்கள்? சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹalleluya. 2 ஸ்திரீகளை தட்டி, யாரை தேடுறீங்க? யாரை எட்டி உள்ளே பார்க்கிறீர்கள்? இல்ல, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை. சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹalleluya. அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை உள்ளே தேடுகிறோம். நல்ல கவனிக்க வேண்டும். தூதர்கள் சொன்னார்கள், அவர் கலிலியாவிலே இருக்கும் பொழுது சொன்னாரே, ஞாபகம் இருக்கிறதா? சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் சொன்னுகிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எல்லாம் சொல்றது காதுல தலையில இருக்கும், ஆனா ஆண்டவர் சொல்றது ஒண்ணுமே இருக்காது. சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? அவர் பாடுகளுக்குள் கடந்து செல்லுவார், அவரை சிலுவையில் அறிவார்கள், அவர் மரிப்பார், ஆனால் அவர் 3வது நாள் உயிரோடு எழும்புவார். இதெல்லாம் வேதத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். 3வது நாள் உயிரோடு எழும்புவார் என்று சொல்லுகிறதை நீங்கள் மறந்து போனீர்களோ? சொல்லுங்க ஹalleluya. Do you, ஆங்கிலத்தில் அந்த வேர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, do you remember? Do you remember? மறந்து போயிட்டீர்களோ? உனக்கு ஆண்டவர்
ஆண்டவர் சொன்னதை மறந்து போயிட்டாயோ? கர்த்தருக்கு வாக்குத்தத்தமாய் சொன்னதை மறந்து போய் விட்டாயோ? கர்த்தருக்கு நன்மைகளை செய்வேன் என்று சொன்னதை மறந்து போய் விட்டாயோ? கர்த்தருடைய கீழாக நான் மேலாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறது மறந்து போய் விட்டாயோ? கர்த்தர் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கும் உன்னுடைய வருங்காலத்திற்கும் இந்த நன்மை இந்த ஆசீர்வாதங்களை நான் செய்வேன் கொடுப்பேன் வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன் மறந்து போய் விட்டாரோ? சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் மறக்கவே மாட்டார், ஆனால் நீ மறந்து போயிருக்கிறாய். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அநேக பேர் அநேக நேரத்தில் பிரச்சனை என்னன்னா, கர்த்தர் சொன்னதை நாம் மறந்து போகிறோம். ஆனா என் வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதை நான் மறக்க முடியாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சொன்னா, நீ எங்கே போகிறாயோ அங்க நீ ஆசீர்வாதமா இருப்ப. எந்த தேசத்துல நீ கால் வைக்கிற அந்த தேசத்துல ஆசீர்வாதமா இருக்கும். எந்த சபைக்கு போற, இப்ப கூட இங்க வர்றதுக்கு முன்னாடி வேற ஒரு சபையில பேசிட்டு தான் வரேன், ஈஸ்டர் ஆராதனைக்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா. அங்க கூட்டம் சின்ன கூட்டம், ரொம்ப சின்ன கூட்டம் தான். நான் உள்ள போன சின்ன கூட்டம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, மகனே உன்னை நான் நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த சபைக்கு ஆசீர்வாதமா நீ இருக்க வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. பெரிய ஜனம், நிறைய ஜனம், ஓ பெரிய சபை அப்படியெல்லாம் இல்ல. உள்ள போகும்போது ஆண்டவர் சொல்லிட்டார், தட்டி சொல்லிட்டாரு, இந்த சபைக்கு நீ ஆசீர்வாதமா இன்றைக்கு நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். கர்த்தர் எதை சொன்னாரோ அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். I would like to remind you something, my dear friend, this afternoon. What God has spoken to you, what God has promised you, what God has said to you, what God has declared in your life for your family, He still remembers it until and does it until finishes. He will never keep quiet, but He will be working for you. Come on, say hallelujah. சொல்லுங்க ஆமென். மறந்து போய் விட்டீர்களோ? ஆண்டவர் சொல்லுங்க, மறந்து போய் விட்டீர்களோ? இயேசு உயிரோடு எழும்ப. சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மத்தில் உயிரோடு இருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. வேதத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு சில இடங்களிலே சீக்கிரமாய் வேதத்திலே மரித்தவர்கள் உயிரோடு எழும்பி இருக்கிறார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. செத்தவர்கள் உயிரோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? எழும்பி இருக்கிறார்கள். எழும்பினவர்கள் திரும்ப செத்து போயிட்டாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சீக்கிரமா ஒரு லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், யாருன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தெளிவா இப்ப நிதானமா பேச முடியாது, ஃபாஸ்டா பேச முடியும். எல்லாம் கவனிக்கணும். முதல் யாருன்னா, சாரிபாத் உடைய அந்த ஊரில் இருந்த அந்த மகன், அந்த விதவையின் மகன் சாரிபாத் ஊரில் இருந்தவன். அந்த பிள்ளை மரித்து போனான். ஆனால் நல்லா கவனிக்க வேண்டும், எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக மீண்டும் அவன் உயிர் பிழைத்தான். இரண்டாவது சுனேமியால் என்கிற எலிசாவின் காலத்தில் சுனேமியால். இவைகளெல்லாம் நீங்க 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் இந்த அதிகாரங்களை வாசிக்கணும். சுனேமியால் என்கிற ஒரு மகன், நல்ல கவனிக்க வேண்டும். இந்த அற்புதம் நடந்தது எலிசானாலே, பிள்ளை பிறந்தது எலிசானாலே. ஆனா மீண்டும் ஒரு நாள் பிள்ளை இறந்து போய்விட்டான். உடனே சுனேமியால் என்ன செய்கிறாள்? அந்த மனுஷனை கூப்பிடு, அந்த தேவ மனுஷனை கூப்பிடுங்க, அவன் வரட்டும், ஜெபிக்கட்டும், என் பிள்ளை உயிரடைவான். சொல்லுங்க ஹல்லேலூயா. உயிரடைந்தான். சொல்லுங்க ஆமென். அது மாத்திரமா ஞாபகம் இருக்கிறதா? எலிசா மரித்து போன பின்பு அவனுடைய எலும்புகள் பள்ளத்தாக்கில் இருந்தது. அந்த வழியா சிரியர்கள் எல்லாம் போய் கொண்டிருந்தார்களாம். ஒரு பிணம் செத்து போனது என்று சொல்லி அந்த பிணத்தை தூக்கி அந்த பள்ளத்தாக்கிலே போட்டார்கள். அங்கே இருந்த எலிசாவின் எலும்புகளின் மேல் இந்த மனுஷன் செத்து போன மனுஷனுடைய சடலம் பட்ட உடனே அவனுக்குள் உயிர் வந்தது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நல்லா கவனிக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது நாயேன் என்கிற ஊரிலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊரிலே இருந்த அந்த இறந்து போய் ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் நடக்கிறது. ஆனால் அந்த ஊரிலே போய் அந்த வாலிபனை, விதவையின் மகனை, நாயேன் என்கிற ஊரிலே அந்த ஃபியூனரல் நடக்கிறது. அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஜெருஸ் டாக்டர் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷத்திலே அவருடைய மகளை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த இடத்தில் லாசரஸ் என்கிறவன் மரித்து போனான், அவனை கர்த்தர் எழுப்புகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இவனுமாய் அநேக மரித்து போனவர்கள். ஆனால் தொடர்ந்து நாம் வரும் பொழுது, கடந்து வரும் பொழுது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஒரு வாலிபன் பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவன் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்து சாகுறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அவனுடைய பேர் என்னன்னா, அப்போ அந்த பேர் இந்த எக்ரிச்சிஸ் என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில். ஆனால் தமிழ்ல வந்து அப்போக்ரிப்பியா இல்லையா அவன் பேர்?
சரி, ஐத்திக்கு சொல்லுங்க ஆமென். ஐத்திக்கு என்கிறவன் அவன் 3வது மாடியிலிருந்து விழுந்து சாகிறான். ஆனால் பவுல் கீழே இறங்கி போய் அவனுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது மீண்டும் அவன் உயிர் பிழைக்கிறான். சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன நடக்கிறது? இவர்கள் எல்லாம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள், ஆனால் மரித்து போகிறார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1 to 8 வசனங்கள், மார்க் 16 1 to 8 வசனங்களை வரைக்கும் வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகாக வாசிங்க. அந்த வசனத்தை சீக்கிரமா அந்த பகுதியை வாசிக்கலாம். மார்க் 16 1 to 8 வாசிங்க. ஓய்வு நாளான பின்பு, ஓய்வு நாளான போது மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாவது நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறை இடத்திலே வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்றும் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அப்பொழுது அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், சிலுவையிலே அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம் நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நிறைய பேர் மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள் வேதத்திலே. ஆனால் இயேசுவாகப்பட்டவர் மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டவர் மாத்திரமல்ல. சொல்லுங்க ஆமென். மீண்டுமாய் அவர் உயிர் அடைந்தது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே அவர் 40 நாட்கள் வாழ்ந்து எல்லோரின் கண்கள் பார்க்கும்படியாக அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க ஆமென். நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுக்கிறேன். சீக்கிரம் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, if Christ has not been risen, நல்லா கவனிக்கணும், கிறிஸ்து உயிர்த்தெழாமல் போயிருந்தால் உங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் கொடுக்கிறேன். நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 1 Corinthians chapter 15 verses from 14 onwards. நல்ல கவனிக்க வேண்டும். 12வது வசனத்துல சீக்கிரமா வாசிங்க அந்த வசனத்தை. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? நல்ல கவனிக்க வேண்டும். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி ஒரு சிலர் நீங்கள் எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க ஆமென். பவுல் இங்கே போதிக்கிறார். பவுல் போதிக்கிற ஒரு காரியம் என்னென்று சொன்னால், கிறிஸ்து மெய்யாகவே என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நீங்கள் எல்லாம் எப்படி நினைக்க முடியும்? நீங்கள் எப்படி எல்லாம் பேச முடியும்? இந்த இயேசு 3வது நாள் உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி நீங்கள் ஏன் அப்படி பேசி நீங்கள் சம்பாஷிக்கிறீர்கள்? உங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுசா நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுடைய சம்பாஷணை, உங்களுடைய பேச்சு அது எப்படி இருக்க வேண்டும்? அது நல்ல ஹெல்த்தியா இருக்க வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். your talk, your conversation should be healthy and it should not be unhealthy. Come on, say hallelujah. What you talk in your family, what you talk to your wife, what you talk to your husband, what you talk to your children, what you talk to your friends, when you come to church, what you talk, my dear friend, let me tell you, every word, let it be healthy. சொல்லுங்க ஆமென். That's what Paul is teaching here. அவன் சொல்லுகிறான், நீங்கள் எப்படி சொல்ல முடியும் கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி? ஏன் நீங்கள் அப்படி சம்பாஷிக்கிறீர்கள்? ஏன் நீங்கள் அப்படி பேசுகிறீர்கள்? ஏன் நீங்கள் அப்படி சந்தேகப்படுகிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அவர் 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பவுலடியான் சொல்லுகிறான். If Christ has not been risen, then our preaching is in vain. நல்ல கவனிக்க வேண்டிய முதல் காரியம், கிறிஸ்து உயிர்த்தெழாமல் போயிருந்தால் நம்முடைய பிரசங்கம் வீணாய் போயிருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு ரிலிஜியன் எது தெரியுமா? கிறிஸ்துவ ரிலிஜியன் தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. Christianity is the biggest religion on this earth. சொல்லுங்க ஆமென். எப்படி கலிலியாவிலே
பேசப்பட்ட வார்த்தை. நாசரத்திலே பிறந்தவர், அந்த ரோமர்களினால் பிடிக்கப்பட்டு கொல்கொதா மலையிலே நமக்காக மரித்தவர், கொண்டு சென்று ஒரு சின்ன கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு may the soul rest in peace என்று சொல்லி அங்க போடாம அதன் மேல 2 ரோமர்களை அனுப்பி அங்க கண்ணியம் கத்தியும் கொடுத்து நீங்களாம் பாதுகாத்திருங்கன்னு சொன்ன இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழும் பொழுது அல்ல கவனிக்க வேண்டும். இந்த உயிர்த்தெழுந்தலின் செய்தி, the preaching of the word of God, that the risen of Jesus Christ should be preached to everywhere, to the ends of the earth. Come on, say hallelujah. சொல்லுங்க ஆமென். இந்த பிரசங்கம் ஆகப்பட்டது விருதாவாய் போயிருக்கும். சொல்லுங்க ஆமென். நல்லா கவனிக்க வேண்டும். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 120 நாட்கள் 120 பேர் அங்கே போய் 50 நாட்கள் மேலே தங்கி இருக்கிறார்கள். 50வது நாள் 10 நாள் தங்கி இருக்கிறார்கள். 50வது நாள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பேதுரு கீழே இறங்குகிறான். அவன் கையை நீட்டின அற்புதம் நடக்கிறது. அவனுடைய கர்ச்சீஃப் கீழே போட்டு அற்புதம் நடக்கிறது. அவன் 7 பட்டுக்கு மக்கள் சுகமாக்கப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவன் போய் பிரசங்கம் பண்ணுகிறான். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழாமல் போயிருந்தால் நம்முடைய பிரசங்கம் விருதாவாய் போயிருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்து உயிரோடு எழும்பினபடினாலே நம்முடைய பிரசங்கத்திலே ஒரு பலன் இருக்கிறது. நாம் பகிர்ந்து கொள்ளுகிற சுவிசேஷத்திலே ஒரு பலன் இருக்கிறது. நீ கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அநேக பேர் அதை கேட்டு தேடி ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். என்று சொன்னால் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தபடினாலே நம்முடைய பிரசங்கத்திற்கு வேண்டிய பலன் இருக்கிறது. And the second one, let me tell you, if Christ has not been risen, your faith is in vain. நல்லா கவனிக்க வேண்டும். If Christ was not been risen, உன்னுடைய விசுவாசம் விருதாவாய் போயிருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். கடகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் இந்த மலையை பெயர்ந்து நீ சமுத்திரத்திலே போய் விழ என்று சொன்னால் கண்டிப்பாய் போய் விழும். நீ விசுவாசத்தினால் எதை கேட்கிறாயோ அதை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவர். கிறிஸ்து உயிர்த்தெழாமல் போயிருந்தால் இன்றைக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கவே முடியாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். Today why do we believe in Jesus? Because he is risen. Come on, say hallelujah. And your faith is in vain if God would have not been risen. நம்முடைய விசுவாசம் விருதாவா. மூன்றாவது காரியம், if Christ would have not been risen, we are found to be misrepresenting God. We will misrepresent God. ஆண்டவர் உயிரோடு எழும்பாம போயிருந்தா தேவனை நாம் சரியாக நாம் வெளியிலே நாம் காட்டி இருக்க மாட்டோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். We could have done it falsely, false witness. We could have not testified because Christ is not risen. Because Christ is not risen, the apostolic teachings will be false. Every witnesses, every preaching of the word will not carry any power. Because you know why, my dear brother, my dear sister, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினாலே இன்றைக்கு கிறிஸ்துவை குறித்து தெளிவாய் இந்த உலகத்திற்கு பறைசாற்றப்பட்டு கொண்டு வருகிறது அவருடைய சுவிசேஷம். கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். And the fourth point, if Christ has not been risen, then your faith is fatal. Come on, say hallelujah. And still you'll be sinning. Come on, say amen. Let me tell you, இயேசு உயிர்த்தெழாமல் போயிருந்தால் நம்முடைய விசுவாசமும் விருது, நாம் இன்னும் பாவத்தின் அடிமைத்தனத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். We would have been caught in the sin. Come on, say amen. சொல்லுங்க hallelujah. இயேசு உயிர்த்தெழுந்தபடினாலே தான் நமக்கு மீண்டும் வாழ்வு இருக்கிறது, பந்தி இருக்கிறது. அவர் சொன்ன வசனங்களை நாம் பின்பற்றுகிறோம். Because you know why? Our faith, it is not only our faith, நம்முடைய விசுவாசம் மாத்திரமல்ல, நாம் இன்னும் பாவத்திற்கு அடிமையா இருந்திருப்போம். அஞ்சாவது காரியம், if Christ has not been risen, those who have fallen asleep in Christ have perished completely. Come on, say hallelujah. இயேசு உயிர்த்தெழாமல் போயிருந்தால் மரித்தவன், கிறிஸ்துவுக்குள் மரித்தவனாகவே இருப்பான். வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவின் வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. யாருக்குள் மரித்தவர்கள்? யாருக்குள் மரித்தவர்கள்? கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால், உலகத்தானை போல் மரித்திருந்தால், பாவத்திற்கு அடிமையாய் மரித்திருந்தால் அல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே முதலாவது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதற்கு பின்பதாக உயிரோடு இருக்கிற நாம் பரிசுத்த மனவாட்டியை கர்த்தர் எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கரங்களை சொல்லுங்க ஹalleluya, சொல்லுங்க ஆமென். Let me tell you my dear friend, oh, if Christ would have not been risen, those who have fallen asleep in Christ have perished completely. நாம் அடக்கம் பண்றோமே அப்படியே அந்த அடக்கத்தோடு போயிருப்பாங்க. ஆனா இரண்டாவது வருகையிலே அவர்கள் எழுந்திருக்கவே முடியாது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினாலே அதே உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்குள்ளே, ஒவ்வொரு திருச்சபைக்குள்ளே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே. ஏனென்று சொன்னால் அவர் மரித்தவராய் போயிருந்தால் கிறிஸ்துவனுக்கு மீண்டும் வாழ்வில்லை. ஆனால் மரித்தவர் உயிரோடு எழும்பினபடினாலே இன்றைக்கு சபைக்கு வாழ்வு இருக்கிறது. ஹalleluya. இந்த பூமி நமக்கு சதமானதல்ல. We are travelers. We are travelers on this earth. கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம வெளிநாடுகளுக்கு போனா, சுவிட்சர்லாந்துல இருந்து நீங்க வேற ஒரு கண்ட்ரிக்கு போனா, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணனா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க நிக்கணும், டிரான்சிட் பண்ணணும். டிரான்சிட் என்னன்னா நீங்க பெர்மனன்ட் அங்கே இருக்கிறதில்ல. you on a transit, you have to change to another flight, you have to take out all your baggages. பேக் எடுக்கணும், எல்லாத்தையும் எடுக்கணும், பாஸ்போர்ட் எடுக்கணும், எல்லாத்தையும் எடுக்கணும். காலையா எல்லாத்தையும் பேக் எல்லாம் எடுத்துட்டு நீ இன்னொரு ஃளைட் எடுக்கணும். ஏனக்கா நீ வந்து ஒரு டிரான்சிட்ல இருக்கிற. நல்ல கவனத்துல வைத்துக்கொள். இந்த பூமியில நீ நிரந்தர வாசி கிடையாது. நான் நிரந்தர வாசி கிடையாது. நான் கட்டுகிறது நிரந்தரமா இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இதோ இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் முன்பதாக தரிசனமாய் அவர் சொன்னார், நான் போகிறேன் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக, ஆனால் மீண்டும் கடந்து வருவேன். ஆயத்தமாய் இருக்கிறவர்களை என் பக்கமாய் நான் கொண்டு செல்லுவேன். Come on, say hallelujah. Come on, say hallelujah. கிறிஸ்து உயிர்த்தெழாமல் போயிருந்தால் இன்றைக்கும் நாம் பரிதாபத்தில் இருப்போம். Will be pitied. பரிதாபமான நிலைமை. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினால் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். சொல்லுங்க hallelujah. அவர் உயிர்த்தெழாமல் போயிருந்தால் இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதலின் பாடல்கள் வந்திருக்குமா? இன்னைக்கு ஈஸ்டர் ஆராதனை இருந்திருக்குமா? குட் ஃப்ரைடேயோடு கிறிஸ்துவ அந்த சரித்திரம் முடிந்து போயிருக்கும். சொல்லுங்க ஹalleluya. என் தேவன் அப்படி முடிக்கிறவர் அல்ல. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். கிறிஸ்துவ சரித்திரம் பேசப்படுகிறது. நீ தைரியமாய் பேசலாம், போய் பேசலாம். எவன் செத்தான், மகான் செத்தான், அதிகாரி செத்தான், அவன் செத்தான், இவன் செத்தான், நீ தைரியமாய் சொல்ல முடியும். அவன் செத்தால் rest in peace. May your soul rest in peace. ஆனால் என்னுடைய ஆண்டவருக்கு rest in peace நீ 1000 முறை போட்டாலும் கல்லறைகளை உடைத்து மரணத்தின் தாழ்பாள்களை மிதித்து ரோமர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு தூரம் பாய்ந்து ஓடுகிற அளவிற்கு உயிரோடு எழுப்பி வருகிறவர். சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். இயேசு எதற்காய் உயிர்த்தெழுந்தார்? To forgive your sins. Second point, that your faith will be founded very strong. சொல்லுங்க hallelujah. நான் வேகமா போறேன், வசனங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. நல்ல கவனிங்க. I'm going to finish in another 10 minutes time, but I'm going to pray. Come on, say hallelujah. இன்றைக்கு நான் உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். ஈஸ்டர் ஆச்சே பாஸ்டர், இன்னைக்கு வேற பிரியாணி கொடுக்குறேன்னு சொன்னீங்க, வந்துனுக்குது. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹalleluya. நான் 80 ஆர்டர் பண்ணேன், ஆனா இப்ப பார்த்தா 90க்கு மேல ஆகிருச்சு. அது பிரச்சனை. அவர் சக்குந்தலா நம்பால் தான், சொன்னவன கட்டிடுவார். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு ஈஸ்டரா இருந்தாலும் நிறைய பேர் ரொம்ப அழகா வந்திருக்கீங்க. இன்னைக்கு அப்படியே அழகா உடுத்தி வந்திருக்கீங்க. சொல்லுங்க ஆமென். நிறைய பேர் போட்டோலாம் எடுக்க ரொம்ப ஆசைப்படுவீங்க. எடுங்க எடுங்க, நல்லா எடுங்க. சொல்லுங்க ஆமென். ஆனா நான் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்றேன்? சொல்லுங்க ஆமென். ஜெபத்திற்கு வந்திருக்கிறவர்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. சொல்லுங்க ஆமென். நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். உங்களை தொட்டு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். உங்க பலவீனங்களுக்காக நான் ஜெபம். I'm going to pray for you. I'm going to pray for your healing. I'm going to pray for your sickness. I'm going to pray for your need today. Don't worry, today is Easter. No. Let me tell you, I will minister for you. Come on, say hallelujah. Even though it might be I might be tired because morning service and yesterday last night waiting and praying and seeking the Lord, but still I want to minister. Come on, say hallelujah. Come on, put your hands together. Come on, say hallelujah. Jesus, because Jesus was resurrected, the reason is to forgive our sins. Second one, our faith will be well founded. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹalleluya. காத்து வந்தா இப்படி
ஆடாதபடிக்கு நல்ல ஸ்திரமான ஒரு விசுவாசத்தில் நிற்க இயேசு உயிர்த்தெழுந்தார். The apostles preaching will become true. Come on, say amen. சொல்லுங்க ஹalleluya. எதற்கு இயேசு உயிர்த்தெழுந்தார்? அப்போஸ்தலர்களுடைய உபதேசம் பிரசங்கம் அது உண்மையாய் மாறுவதற்கு. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். Not only that, why Jesus was resurrected, let me tell you something. The fallen asleep அப்படினா மரித்தவர்கள் அவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து ஜீவனோடு இருக்கிறவர்களையும் உயிர்ப்பிக்க இயேசு உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹalleluya. That we can be alive in Christ. Come on, say amen. That we can receive the breath of life again. Come on, say amen. சொல்லுங்க hallelujah. அந்த ஜீவ சுவாசத்தை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு உயிர்த்தெழுந்தார். சொல்லுங்க hallelujah. நாங்க இப்ப கூட சுவாசம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாஸ்டர். சுவாசம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில நேரத்தில் அது சரியான பிசாசின் சுவாசம் எல்லாம் உள்ள போகும். அந்த பிசாசின் சுவாசங்கள் எல்லாம் உள்ள போய் உண்மையான சுவாசம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கும் கர்த்தர் ஊதினாரே அந்த சுவாசத்தை, the original சுவாசத்தை, the breath of God will come into you, my dear friend. Come on, say hallelujah. சொல்லுங்க, if you are in Christ, you are a new creation. All things have passed away. On the very resurrected day of Christ, let me tell you, you will become a new creation. The old things will pass away. My dear brother, my dear sister, come on, say amen. Solunga hallelujah. That you will receive the Holy Spirit power. Come on, say amen. Why Jesus resurrected, that you can receive the Holy Spirit anointing. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். சொல்லுங்க ஆமென். இந்த பூமியில ரெண்டு ஆவி இருக்கிறது. ஒன்னு அசுத்த ஆவி, இரண்டாவது பரிசுத்த ஆவி. அசுத்தாவி வந்துச்சு அப்படிதான் பண்ணணும். சொல்லுங்க ஆமென். ஆனா தேவனுடைய ஆவி வந்தா கர்த்தருக்குள் நாம் பலப்படுவோம். கரங்களை தட்டி சொல்லுங்க ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் உங்களின் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் கொண்டு இதோ ஹalleluya சமாரியாவிலே யூதேயாவிலே இதோ உலகத்தின் கடைசி பாகங்களிலே நீங்கள் எனக்காய் சாட்சியாய் இருப்பீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க. Why Jesus rose up? Because that he can give you that kind of life. Why Jesus rose up? To justify and make everyone, oh yes, in a right manner. அப்படினு சொன்னால் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீதிமான்களாக மாற்றி அவர்களை நீதியின் பாதையில் நடத்துவதற்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். The resurrection of Jesus gives us hope in God. Some people don't have a hope. They think everything is finished. But let me tell you, on the very resurrection day of Jesus Christ today, even as people have been celebrating, God is giving you a hope and a future. ஒரு நிச்சயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நிச்சயமாய் நான் செய்து முடிப்பேன். நிச்சயமாய் நான் வாய்க்க செய்வேன். நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வேன். நிச்சயமாய் உனக்கு ஒரு விடுதலை வரும். நிச்சயமாய் உன் குடும்பம் செழிப்பாய் இருக்கும். நிச்சயமாய் உன் குடும்பத்திலே மனிதனால் இயற்கையினால் யாராலும் கூடாத காரியங்களை நான் செய்து முடிப்பேன். அவங்களை நல்லா தட்டுங்க. என்ன ஒரு சில அப்படியே சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. நிச்சயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சொல்லுங்க ஆமென். God is giving you that hope today. Don't be shaken, my dear brother. Don't be shaken. நான் பேச நான் உறுதிப்படுறேன் கர்த்தருக்குள்ள. சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு என்ன வயசு? இல்ல அதை மாத்தி சொன்னாலும் சொல்ல முடியாது. இப்போ இதை மாத்தி போட்டாலும் என்னன்னு போடுறது? ரொம்ப பேருக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு 85 ஆயிடணும். ரொம்ப கத்துறாரு இவருக்கு சீக்கிரம் வயசாகணும். அப்ப இப்படி வருவார். ஆனா அப்பவும் கத்துவேன். சொல்லுங்க ஆமென். அப்பவும் சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். எங்க அப்பா 82 வயசுல செத்தாரு. 81வது வயசுல ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஸ்ட்ரோக் படுத்திருக்கிறார். அப்போ வாய் பேசுறதும் போச்சு, கையும் ஒரு பக்கம் போச்சு, காலும் போச்சு. அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபம், எனக்கு ரொம்ப அழுகையா வரும். ஏன்னா ஒரு சிங்கம் மாதிரி இருந்தவர். அப்படியே நின்று அப்படியே பிசாசு நடுங்கும். பயப்படும் பிசாசு. அவரை வந்தா அப்படி பயப்படும். சும்மா ஆள் இல்லை, பெருமைப்படுற ஆள் இல்லை, சாதாரணமான ஆள். ஆனா அப்படி இருக்கும் பொழுது
ஒரு நாள் அவர் ஸ்ட்ரோக்ல படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் பொழுது யாரோ ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு லேடி வீட்டுக்கு வந்துருச்சு. நாங்கள் சொல்லியிருக்கோம் நீங்க வீட்டுக்கு வரக்கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா சபை, எங்க பெரிய சர்ச் இருக்கு, சபையில வரணும். வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்னன்னா ஒரு சில நேரங்களில் அது மேனிஃபெஸ்ட் ஆகும், அந்த காரியங்கள்லாம் இருக்கிறது. இந்த லேடி வந்துட்டாங்க. வந்த உடனே அவரு பேசல, ஆனா அப்படின்னு சத்தம் மாத்திரம் போட முடியும். என்ன அந்த சத்தம் பேச முடியாது. அந்த பிசாசு பார்த்துட்டார். அந்த பிசாசு ஆடுறத பார்த்துட்டார். சாமி, என்னடா பேச முடியாத மனுஷனே ஆனால பேய் ஆடுது. நல்லா கவனிங்க. அது வெளியே போகும்போது அந்த பிசாசு கீழே விழுந்து அதுவா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்குதுன்னு. அது ஆடுது அப்படிதான், வெறும் பேச முடியாது, ஒன்னும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லி அந்த பிசாசு பிடிச்ச அந்த ஸ்திரீ கீழே விழுந்து அவ எழும்பி நின்று விடுதலையோடு வீட்டுக்கு போனா. கரணை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். நமக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். உனக்குள் இருக்கிற ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நமக்குள் நம்முடைய சபையில வசிக்கிற ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். உன்னால் பேச முடியாமல் இருக்கலாம், உன்னால் செயல்பட முடியாமல் இருக்கலாம், உன்னால ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனா உன்னுடைய மூச்சு காத்திருக்கிறது. ஓ மகலபாதோரபாலபா, கேத்ரின் கூல்மன் வல்லமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரி. அவள் மரண படுக்கையிலே படுத்திருக்கிறாள். ஒரு ஊழியக்காரனுக்கு கை வரவில்லை. அவள் சொன்னாள், டச் மீ, touch me. சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. கேத்ரின் குல்மன் சொல்லுகிற என்ன தொடு, என்ன தொடு. அவன் போயிட்டு தொட்டான், கையே சுகாயிருச்சு, கையே நீண்டிருச்சு. கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. அவ பலவீனமா இருந்த கேத்ரின் குல்மன், ஆனால் உள்ளே இருக்கிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நிச்சயம். Come on, say hallelujah. The resurrection of Jesus enables you or brings you a complete healing in your body. Come on, say amen. கொஞ்சம் ஸ்லோவா sing. The resurrection of the body of Jesus, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உன் சரீரத்திலே முழு சுகத்தை கொண்டு வரும். என்ன வியாதியோடு நீங்க இருந்தாலும் இன்றைக்கு, என்ன பலவீனத்தோடு இருந்தாலும் இன்றைக்கு, come on, say hallelujah, come on, say hallelujah. அது எந்த டியூமரா இருந்தாலும் சரி, அது எந்த கேன்சரா இருந்தாலும் சரி, அது எந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உயிர்த்தெழுந்தது, ஓ நான் உயிர்த்தெழுந்தது என் ஜனங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு சுகத்தை. Come on, say in Jesus name, I receive that healing, I receive that healing, I receive that healing. Healing belongs to me. Jesus rose up on the third day to heal me, to deliver me, to restore me. Come on, come on, come on, come on, come on, receive it right now. Come on, say hallelujah. Hallelujah. The resurrection of Jesus provides victory over your lives. Come on, say victory. சொல்லுங்க ஜெயம். Come on, say victory. Everyone together. Come on, say hallelujah. இல்ல பாஸ்டர் தோல்விதான். தோல்வி இல்லையா இனிமே உனக்கு? எனக்கு இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்த இந்த நாள். Today Jesus is risen and he is promising you something. You know what is the promise? Oh, you will never fail. You will never be a failure. Oh, Makalabaraba. No one can put you down. No one can destroy you. No one can come against you. Victory is for you. Victory is for you. Victory is for you. Jaya, 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 Jaya. Hey! சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்வார். உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். சொல்லுங்க ஆமென். எவ்வளவு பேர் ஆசீர்வாதமா இருக்கிறீர்கள்? எவ்வளவு பேர் இந்த நாள் கர்த்தருடைய நாள்? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த உடனே அவர் கல்லறையை விட்டு வெளியிலே புறப்பட்டார். He appeared to Mary Magdalene and Magdalene. எம்மாவூருக்கு போய் கொண்டிருந்த சீஷர்களோடு கூட பேசிக்கொண்டே போனார். இயேசு உயிர்த்தெழுந்த உடனே 10 அப்போஸ்தலர்களோடு கூட ஒரு வீட்டிலே பாய்ந்து கதவுகளை சாத்திக் கொண்டு உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்னா ரோமர்கள் வருவார்கள். The Romans will look for them. இயேசு செத்து போய் விட்டாரு. இந்த ரோமர்கள் சீஷர்கள் இருக்கிறார்கள், 10 சீஷர்கள்.
அந்த 2 சீஷர் எங்க பசங்க ஒருத்தன் போய் தூக்கு போட்டுக்கிட்டான், இன்னொருத்த சீமன் பேதுரு நடுவுல ரோட்ல வந்துகிட்டு இருக்கான். 10 சீஷர்கள் உள்ள உட்கார்ந்து கதவு பூட்டிட்டானுங்க. ஏன்னா ரோமர்கள் வருவார்கள், வந்தால் எங்களையும் என்ன பண்ணுவார்கள், சிறைபிடிப்பார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. பயந்து டாப்பால போட்டு டபுள் டோர் டபுள் லாக் போட்டு உள்ள இருக்கான். இயேசு உள்ள போய் நிக்கிறாரு. சொல்லுங்க ஆமென். ஹலோ சொல்லுங்கயா, ஏன் அவன் சத்தமா ஒரு அலையில சொல்லுங்கயா, சொல்லுங்க ஆமென். டபுள் டோர் டபுள் லாக் போட்டு நிக்கிறாரு. டபுள் லாக் போட்டு 10 பேர் உள்ள இருக்காங்க பயந்துகிட்டு. என்ன நடக்க போதோ தெரியலையே, எவன் வந்து போட்டு தள்ள போறான் தெரியலையே. எவன் தட்டால கதவை திறக்காதுங்கடா, கதவை திறக்காதீங்க. இயேசுவுக்கு தெரியும் ஏன் சீசர்களா ரொம்ப சொல்லுங்களேன் ரொம்ப பயந்தாங்களிங்க, மீசிய முறுக்குவாங்க. எடுத்த சொல்லுங்க ஹல்லேலூயா. உள்ளே உள்ளே சொல்லுங்க ஆமென். மீசிய முறுக்காத, ஆவிய முறுக்கு. சொல்லுங்க ஆமென். ஆவிய நல்ல முறுக்கு, நல்ல ஆவி உனக்குள்ள அப்படியே அதிகம் ஆகட்டும், வைராக்கியம் பெருகட்டும். சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு உள்ள புகுந்தானுங்கன்னா ஒரு 2-3 பேரு, இன்னைக்கு இயேசுவா இல்ல உன் வாழ்க்கையால ஓடிராதீங்க. இன்னைக்கு ஒரு பிறந்த நாள் விட்டு ஓடிடுவாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரியாணியோ வேணாம், ஒண்ணுமோ வேணாம், எல்லாம் இதெல்லாம் ஒண்ணு வேணாம், ஓடுகிறா வீட்டுக்கு சீக்கிரம். சொல்லுங்க ஆமென். இல்ல 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 இல்ல, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, மரிச்சாலும் இயேசுவுக்காக. சொல்லுங்க ஆமென். சாத்தப்பட்ட இருந்த வீட்டில உள்ள போனார் இயேசு. அதான் அற்புதம். சொல்லுங்க ஆமென். நீ வீட சாத்தி வச்சிருந்தாலும் உள்ள ஆண்டவர் வருவார். உன் ஜன்னலை பூட்டி வச்சாலும் ஆண்டவர் உள்ள வருவார். உன் இருதயத்தை பூட்டி வச்சாலும் ஆண்டவர் உள்ள வருவார். உன்னுடைய கஷ்டமான நேரமா இருந்தாலும் ஆண்டவர் உள்ள வருவார். உன்னுடைய வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் உள்ள வருவார். நீ ஆண்டவரை கனப்படுத்துறீங்களே, கர்த்தர் உள்ள வருவார். சொல்லுங்க ஆமென். எவ்வளவு கர்த்தருக்கு விரோதமா சரி, கர்த்தர் உள்ள வருவார். சொல்லுங்க ஆமென். உள்ள வருவார். உள்ள வந்து சொல்றார், சமாதானம் உண்டாவதாக. உள்ள போயிட்ட உடனே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க இவரை டிவில பார்த்திருப்பீங்க. இவரை இல்ல நான் சொல்றது இயேசுவை. அவரை பார்த்த மாதிரி இருக்கு எங்கேயோ. சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசுயா, இயேசு வந்துட்டார் உள்ள. சொல்லுங்க ஆமென். அவர் எங்கேயும் வர முடியும், எதையும் செய்ய முடியும். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அலா போன தோமாவுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டார். சொன்ன நான் உன்னை நம்பவே மாட்டேன், நீ கையை காட்டு. சொல்லுங்க ஆமென். ஏண்டா தோமா என் கூடவே இருந்துட்டு என் கையை காட்டு காலை காட்டுன்னு சொல்லிருக்கிறியா? நீ வா விரல விட்டு பாரு, நான் தான் பா. அவன் மனம் கசிந்து அழுதான். சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். அதற்கு பின்பதாக அவர் கலிலேயாவின் கடல் கரை ஓரமாய் போனார். பேதுரு போயிட்டான், அந்திரேயா போயிட்டான், எல்லாம் போயிட்டானுங்க. இயேசு போயிட்டாரு, நம்ம மீன் பிடிக்கலான்னு. இயேசு நின்னு கேட்டா கெடிச்சுதாப்பா, வந்துட்டாரியா வந்துட்டாரியா. சொல்லுங்க ஆமென். அப்ப இருந்தவர் திரும்ப வந்துட்டாரியா கரை ஓரமா. என் தேவன் எப்பொழுதும் இருக்கிறவராய் இருக்கிறார். உனக்கு செய்ததை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் சொன்னார், கிடைச்சது ஏதாவது இல்லையே. ஒண்ணும் வலது பக்கம் போடு, மீன் கிடைக்கும். 156 மீன்கள். 3 மீன்களா? சொல்லுங்க. 156 மீன்களை அவர்கள் பிடித்தெடுத்தார்கள். சொல்லுங்க ஆமென். எழுமையான கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆயிலும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின இயேசு அற்புதர். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஆயிலும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க. கரங்கள் எல்லாம் தட்டி பாடுவோமா? கரங்களை தட்டி எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் come on everyone together. Oh Jesus. உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். Come on, எல்லாரும் கரங்களை தட்டி. உயிருடன் எழுந்த
எல்லோரும் பாடுங்கள். கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் Come on, everyone பாடுங்கள், together. கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 இயேசு அற்புதர். ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். One more time. அற்புதர், 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 இயேசு அற்புதர். Come on, எல்லாரும் சேர்ந்து. ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கரங்களை தட்டி எல்லாரும். Come on, everyone. எல்லாரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போது மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதிலும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போது மீட்ட இயேசு அற்புதர்.